இலங்கையில் சுற்றுலாவுக்காக சென்றிருந்த தமிழர்கள் டிட்வா புயல் காரணமாக திரும்ப முடியாமல் சிக்கி தவித்திருந்த நிலையில் தமிழக அரசு உதவியுடன் சென்னை வந்தடைந்தனர். வங்கக்கடலில் உருவாகியுள்ள டிட்வா புயல் காரணமாக இலங்கை முழுவதும் மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. இந்த நிலையில் இலங்கைக்கு சுற்றுலா சென்றிருந்த தமிழர்கள் டிட்வா புயலில் சிக்கி தவித்திருந்த நிலையில் தமிழக அரசு உதவியுடன் சென்னை வந்தடைந்தனர். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர்கள், சுற்றுலாவிற்காக இலங்கைக்கு சென்றிருந்த நிலையில் டிட்வா புயல் காரணமாக மண் சரிவு ஏற்பட்டதால் பேருந்து நடுவழியிலேயே நிறுத்தப்பட்டதாகவும் 2 நாட்கள் பேருந்திலேயே தங்கியிருந்ததாகவும் தெரிவித்தனர். நான் சென்னை முகப்பேர் நாங்க 25 ஸ்ரீலங்காவுக்கு குரூப்பா 29 பேர் டூர் போனோம். ஏஜென்ட் மூலமா இங்க போயிருக்கோம். நான் என்னோட ஃபேமிலியோட போயிருக்கேன். நானும் என் ஒய்ஃப் குழந்தைங்க போயிருக்கோம். என் பிளான் 25 போயிட்டு 1ஆம் தேதி எனக்கு ரிட்டர்ன் ஆகிற மாதிரி 6 நாள் பிளான் தான். ஸ்ரீலங்கா ஃபுல்லா சுற்றி பார்க்குற மாதிரி ஒரு பிளான் இருக்குது. 25 தேதி போயிட்டு நாங்கள் ஏர்போர்ட்ல இறங்கிட்டு நேரங்க கொழும்பு ஏர்போர்ட்ல இருந்து திருவண்ணாமலை போனோம். அங்க போய் ஸ்டே பண்ண வரைக்கும் நைட்டு மழை பெய்ஞ்சிட்டு இருந்தது. திரும்ப நைட்டு 22ஆம் தேதி ஃபுல்லாவே மழை இருந்தது. மழை இருந்த கூட ரிஸ்லிங் மாதிரி தான் இருக்குது. நம்ம போயிடலாம் சொல்லி கண்டிக்கு போயிட்டோம். கண்டிக்கு போகும்போது அங்கேயும் மழை உண்டாக கைட்டு இருந்தது. ரொம்ப கிளைமேட் மோசமா வச்சுருக்காங்க. ஆனா கூட அதுக்கு அடுத்து நியூரோலியாங்கிற இடத்துக்கு போயிட்டா அங்க மழை தந்தாச்சுன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, தண்ணி எல்லாம் ஒண்ணு வராது, போயிடலாம் சொல்லி எங்க கைடு சொன்னாரு. அதை வச்சுட்டு அடுத்த நாள் 27ஆம் தேதி நாங்கள் நியூரோலியா போறதுக்காக கிளம்பிட்டோம். அது ஒரு ஹில் ஸ்டேஷனு. அது ஒரு 8 ஹவர்ஸ் மேல டிராவல் பண்ணுது. டெல்லியிலேருந்து ஒரு 6 ஹவர்ஸ் 7 ஹவர்ஸ் இருக்கும் அது டிராவல் பண்ணுவோம். பஸ்ஸை தான் போயிட்டு இருந்தோம். 20 நிமிஷம் ஒரே பஸ் போயிட்டு இருக்கும்போது நைட்டு ஒரு 8-9 ஆயிடுச்சு. டைம் ஆக நிறைய மழை பெய்ய ஆரம்பிச்சுட்டு அங்கே லேண்ட்ஸ்லைடிங் மண் சரிவாக ஆரம்பிச்சது. டிராவல் நைட் மேலே ஒரு 2 கிலோமீட்டர் தான் இருக்கணும். அதுக்குள்ள போய் ரீச் ஆயிடலாம். அங்க போனா நமக்கு அக்காமடேஷன் இருக்கு. அங்க ஒன்றும் பிரச்சனை இருக்காது. நம்ம ஆல்ரெடி நாங்க போய் சேர்ந்து சொன்னாங்க. ஆனா முன்னாடி ஒரு மண் அடிக்கும். எனக்கு டிரைவர் பாதி மேல போகும். இன்னொரு ரூட் எடுக்கும் 4-5 கிலோமீட்டர் தான் போயிருப்பாங்க. போனதுக்கு பார்த்தா அதே மாதிரி ஃபுல்லா டோட்டலாவே ஒரு மொத்த மலையுமே ரோட்ல கிடையாது. அந்த அளவுக்கு ரோடு மூடிடுச்சு. சரி, ஓகே, வேண்டாம், இனிமேல் சொல்லிட்டு கீழே இறங்கலாம்னு பார்த்தா கீழே 2 பக்கம் மாட்டிடும். இந்த பக்கம் மேலேயும் ஏற முடியல, நெய்வேலியில போய் ரீச்சிங் பண்ண முடியல. நெய்வேலியை விட்டு கீழே இறங்கி தண்ணி போனா அங்கேயும் வர முடியல. நடுவே ஒரு சின்ன ஒரு கிராமத்துல அப்படியே மாட்டிட்டோம். அந்த கிராமத்துல மாட்ட முடியாது. அதுக்கப்புறம் சரி சரி நைட் பஸ்ல ஸ்டே பண்ணிடலாம். பக்கத்துல எதுவுமே கிடைக்கல. அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு ரயில்வே கெஸ்ட் ஹவுஸ் இருந்தது. அங்கே போய் அப்புறம் அவங்க ஒரே தாங்க. அதுல வச்சுட்டு நாங்க எல்லாமே பஸ்ல 15 பேர் ஜென்ஸ் பஸ் தான் இருந்தோம். விடுங்க என்ன சரியாயிடும் போயிடலாட்டாங்க. விடிய மழை பெஞ்சிச்சு. விடுங்கி பாக்குறோம் எந்த ஒரு ரெஸ்டும் இல்ல. கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு, போன் கட் ஆயிடுச்சு, யாருக்குமே கிடைக்கல. சரி, ரெஸ்கியூ வந்தேன்னு சொன்னாங்க. ரோட் கிளியராக இருந்தாங்க. ஈவினிங் வரைக்கும் நீங்க பாப்போம், அதெல்லாம் ஏதாவது கொஞ்சம் ஒரு வண்டி போற மாதிரி இருக்கு, ஏன்னா போயிடலாம் சொன்னாங்க. பார்த்தா ஈவினிங் வரைக்கும் வரல. 24 ஹவர்ஸ் எல்லாம் குளிக்காம அந்த கார்ல பஸ்ல உட்காந்துருக்கோம். எப்படியாவது போயிடணும் அப்படின்னு. அடுத்த நாள் அதே மாதிரி அடுத்த நாள் நைட்டும் அதே பஸ்ல இருக்கோம். மழை பெஞ்சிட்டே இருக்கு. வெளியே போலாம்னாங்க. வெளியே போற பார்த்தா செகண்ட் டைம் பார்த்தா மழை வர மாட்டாங்க. இருக்கிறத லட்டுன்ட்டாங்க. கொழும்பெல்லாம் வர தண்ணி வச்சு எல்லாத்தையும். நாங்க இருந்த இடத்துல அந்த நியூரியா போற ரோட்டை 107 மண் சரிவு ஆயிடுச்சு. ரோடு கிளியர் பண்றதுக்கு எனக்கு 10 நாளோ 12 நாளோ ஆகலாம், அவங்க மோசம் ஆயிடுச்சு அப்படின்ட்டாங்க. ரோடும் கட் ஆயிடுச்சு அப்படின்ட்டாங்க. அப்பதான் நாங்க இங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சொன்னாங்க. என் கூட வந்திருந்தவங்க அதை வச்சுதான் உடனே அவர் புதுமை நடவடிக்கை எடுத்து அங்க அங்க இலங்கை ஹைகமிஷன் பேசி அவங்க எனக்கு தொடர்பு வந்து அவங்களுக்கு தேவையான எல்லாம் பண்றேன்னாங்க. ஒரு நம்பிக்கை எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இலங்கை டூரிசம் பேசுறாங்க. அப்புறம் இங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் நிறைய டிபார்ட்மெண்ட் பேசுறாங்க. டூரிசம் டிபார்ட்மெண்ட் பேசுறாங்க. அப்புறம் தமிழ்நாடு அயல்நாட்டு தமிழ்நாடு அங்கிருந்து பேசினாங்க. செக்ரட்டரியேட் பேசினாங்க. நீங்க பத்திரமா இருங்க, நீங்க நாங்க எப்பயும் போயிட்டு பயப்பட இருந்தாங்க. அவங்க பேசுறதுக்கு ஒரு நம்பிக்கையே வந்துச்சு. நாங்க அது வரைக்கும் வருவோமா இல்ல அங்கேயே இருக்கிறோமாங்கிற ஒரு பயத்தை தான் இருந்தோம். ஏன்னா நான் ஃபேமிலியோட இருந்தேன். இந்த மாதிரி எல்லாருமே ஃபேமிலி. ஸோ என்ன பண்றேன்னு தெரியாம இருந்தாங்க. பட் பேசுறதுக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. 30 ஹவர்ஸ் பஸ்ல தான் இருந்திருக்கோம். ட்ரெஸ்ஸோட குளிக்காம எதுவுமே தண்ணி மட்டும் கிடைச்சது. அங்க கிடைச்ச டீ பிஸ்கெட் அது போயிட்டு லேடிஸ்க்கும் அதே மாதிரி தான் கிடைச்சது. அப்படி போயிட்டு ஆனா அவங்க ரூம்ல எல்லாத்தையும் மொத்தமா ஒரே ரூம் வச்சிருந்தோம். அப்புறம் திரும்ப அங்கே சண்டே நைட்டு ஃபிளைட் ரிட்டர்ன் ஆஸ் யூஷுவல் வர ரிட்டர்னு.
அது பிடிச்சதான் சொல்லிட்டு சண்டே மார்னிங்கே அங்க கிளம்பணும். பட் ஆனா நைட்டு வந்து 11:30 ஆயிடுச்சு. நார்மலா 4 ஹவர்ஸ்ல வர வேண்டிய ரோடு அந்த ரோடு பிளாக் ஆனதுனால வேற பக்கம் சுத்தி வந்தாங்க. அந்த ரோட்ல ரொம்ப ஒரு சின்ன கார் கூட போக முடியாது. அந்த மாதிரி இப்ப மலையில நீங்க அந்த எதிரில உங்க கண் எதிர அந்த நிலச்சரியை பாத்திருக்கீங்க, உங்க மனநிலை எப்படி இருந்தது? எங்க பஸ் சேர்ந்து அடிச்சு போதான் நினைச்சோம். நீரோடு குறைச்சு வரமாட்டு எல்லாருமே முடிவு பண்ணிட்டாங்க வந்து போக முடியாது நம்ம. ஏன்னா எனக்கு கண்மடியா மலைச்சரி இருந்தது, என் பஸ்ல வந்து அடிக்குது கல்லு. 2 பக்கம் கொட்டிட்டே இருக்கு, மண் வந்து பதப்பதன்னு கொட்டிட்டே இருக்கு, கல்லு வந்து ஓடிட்டு இருக்கு. அதே மாதிரி எங்க முன்னாடி இருக்க கண்மடியே வந்து முதல் நாள் வந்து ஒரு ஃபுல்லா ஒரு பில்டிங், டோட்டல் பில்டிங் அப்படியே ரோட்ல விழுது. 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நாங்க போறது 10 நிமிஷத்துக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி போற வண்டியில சொல்றாங்க, சார் ஒரு பெரிய பில்டிங் வந்து ஒரு ஹோட்டல்ல ஒரு ஹோட்டல் அப்படியே ரோட்ல விழுந்துச்சு, அதை ரிமூவ் பண்றதுக்கு ஒரு 2 நாள் ஆகும், நீங்க இந்த பக்கம் போக முடியாது அப்படின்ட்டாங்க. திரும்ப அங்கிருந்து ரிட்டர்ன் வரும்போதுதான் இன்னொரு மழை வந்து அப்படி மொத்த மழையுமே அப்படியே ரோட்ல வந்து இருக்கு. அப்புறம் அடுத்த 2 குழந்தை அப்படியே இருந்துச்சு. தமிழ் அரசு சார்பா என்ன மாதிரி சப்போர்ட் பண்ணுவோம்? தமிழ்நாடு சார்பா எங்களுக்கு முதல்ல வந்து கான்ட்ராக்ட் கொடுத்தாங்க, நாங்க எப்படின்னு காப்பாற்றிருக்கோம், நீங்க கவலைப்பட வேண்டாம், சேஃபா இருங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்க சொல்லி அப்புறம் அங்கிருந்து இலங்கை ஐக்கன்னு சொல்லி பேசினாங்க, இலங்கை டூரிஸ்ட் பேசினாங்க. இங்க இருந்து எல்லா உதவியும் உங்களுக்கு பண்ணிட்டு இருக்கோம், உங்களை டிஸ்கிரைப் பண்ணிட்டு எந்த இடத்துல இருக்கீங்க, எப்படி இருக்கீங்க, பேசுனே ஒரு நம்பிக்கையா இருந்தது. அந்த 2 நாள் வந்து யாராலையும் வந்து உடனே வந்து டிஸ்கிரைப் பண்ண முடியாது. ஆனா எங்களுக்கு கொடுத்த சப்போர்ட் நாங்க இருக்கும் நம்பிக்கை வந்து எங்களுக்கு வந்து இதோட வீட்டுக்கு போயிருவோம் ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அதுக்கப்புறம் அதே மாதிரி 2ஆவது நாள் நேற்று வந்துட்டு எங்களுக்கு அங்க கொழும்பு தங்க வச்சுட்டு மார்னிங் வந்து ஃபிளைட்டுக்கு எல்லாம் ஃப்ரீ தான் பண்ணாங்க. நாங்க ஏர்லைன்ஸ் வந்து கான்டாக்ட் பண்ணும்போது எங்களுக்கு ஒரு ஆளுக்கு 18,000 ரூபாய் டிக்கெட் இருந்தாங்க. நேற்று 12,000 18,000 30,000 போச்சு. ஸோ அவ்வளவுதான் பே பண்றாங்க, எனக்கு பணமே கிடையாது. அந்த அங்கே எல்லாம் இல்லை. அப்போ அதையும் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் இவங்க வந்து அங்க நேரடியாக பேசி அவங்க அதை வந்து கம்ப்ளீட்டா ஃப்ரீ பண்ணாங்க. யாருக்குமே வந்து டிக்கெட் வாங்கல, நாங்க எனக்கு ஃப்ரீ டிக்கெட் தான் வந்து. உங்க நேம் சார்? என் பேர் டாக்டர் பாலமுருகன், நான் சென்னை முகப்பேர்ல இருக்கேன்.